அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்திருப்பதாக அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு திரிக்கப்பட்ட தகவல் என அன்புமணி கடிந்துரைத்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்திருப்பதாக அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாகவும், ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் திமுக அரசு வெளியிட்டது திரிக்கப்பட்ட தகவல் என்பது உறுதியானதால் மகிழ்ச்சி மறைந்து போனது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அறிவித்ததில் ஐஐடியின் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை பாடப்பிரிவில் சேர்ந்தவர்கள் 4 பேர் மட்டுமே எனவும், மற்ற 24 பேரும் நுழைவுத் தேர்வில் கூட வெற்றி பெறாமல் ஐஐடி நடத்தும் BS படிப்புகளில் சேர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இடைநிற்றலை மிகுதியாக்கும் என கூறி புதிய கல்விக் கொள்கையை திமுக எதிர்த்து வரும் நிலையில், இந்த மாணவர்கள் இணைந்திருக்கும் BS படிப்புகள் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது எனவும், திமுகவின் இரட்டை வேடத்திற்கு இதுதான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் அன்புமணி கடிந்துரைத்துள்ளார்.